வராங்கன்றதுக்காக எல்லா வாட்டியும் அவங்களுக்கே கொடுக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வராரு, அண்ணாக்கு தான் கொடுப்போம். ஏன் மத்தவங்க தலைவர் விஜய் மட்டும் அண்ணா? அண்ணா தானா வந்து பார்க்கட்டும், அண்ணா தான் எல்லாமே. ஆனா விஜய்க்கு பேச தெரியல, அவருக்கு அரசியல் தெரியல. சும்மா படத்துல பேசுற அது மாதிரி. எப்படி நான் வராமலே எல்லாம் சொல்ல முடியாதுல்லண்ணா. வந்ததுக்கு அப்புறம் தானே பேசணும். வர வச்சுட்டு பேசுங்க. வர்றதுக்கு முன்னாடியே பேசக்கூடாதுல்ல. ஆனா இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? சப்போர்ட்டிவ் தானா. என்ன யார் என்ன வேணா சொல்லட்டும்னா சப்போர்ட்டிவ் தான். டிவோர்ஸ் மேட்டர்லாம் ரொம்ப பெருசா போச்சு. அது அவரோட பர்சனல்னா, அதை நம்ம பேசக்கூடாது. அது அவரோட பர்சனல். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பர்சனல் இருக்குல்ல, அதை நம்ம தலையிட முடியாதுல்ல. அவரோட பர்சனல் நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? அவர் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குங்கிறாங்க. அரசியல்வாதிலாம் அது பாதிக்காதுண்ணா. அது ஸ்டார்டிங்ல இருந்தே போகுதுன்னு சொல்றப்ப இது எப்படின்னா அது பாதிக்கும்? அது பாதிக்க வாய்ப்பு இல்லைண்ணா. நீங்க சப்போர்ட்டிவா இருப்பீங்க? நாங்க எங்க ஃபேமிலி எல்லாருமே டிவிக்கே தானா. இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சூரியனுக்கு தான் போட்டோம். அவங்க பண்றது எதுவுமே சரியில்லை. ஸோ எங்களோட சப்போர்ட் எல்லாமே விஜய்க்கு தான். எல்லாமே பேசணும்ண்ணா. விவசாயத்தை பத்தி பேசுறதுனா ஓகே தானா? கரெக்ட். அவர் பேசுறது கரெக்ட்ண்ணா. எல்லாமே கரெக்ட் தான். அவர் பண்றது எல்லாமே கரெக்ட். அவர் வந்தாதான் தெரியும் என்ன பண்ண போறாருன்றது. பிரச்சனைகளை தாக்கு பிடிப்பாரு கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா விலகலாம் மாட்டாரு. மறுபடியும் படத்துக்கு பயந்து ஓடிடுவாரு அப்படிலாம் வாய்ப்பே இல்லைண்ணா. 4 பேர் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நாம எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஓகேடா. தேங்க்ஸ். அதுக்காக டிவி கேக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? காரணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்னத்த சொல்றது? என்ன இல்லன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்ல சார். அப்படி பொதுவா சொல்றது என்ன இல்லன்னு சொன்னீங்கன்னா அவங்க மாத்திப்பாங்கல்ல. மாத்திக்கிறதுக்கு இதுக்கு அப்புறம் டைமே இல்லையா உங்களுக்கு? டைம் இல்ல. அடுத்து விஜய் வந்தா மாத்தி பாருங்க அப்படி சொல்றேன். விஜய் வந்து இத மாத்திக்கலாம் சார். எல்லா விஷயமே மாத்த வேண்டியதுதான் சார் இருக்கு. நிறைய இருக்கு. எதுன்னு சொல்றதுக்கு டைமும் இல்ல. இந்த பஸ் நல்லா இல்ல, இந்த ரோடு நல்லா இல்ல. ரோடே நல்லா இல்ல. பஸ் நல்லா இல்லன்றதை விட ரோடு நல்லா இல்ல. வேற என்ன சொல்றது? விவசாயம் எல்லாம் அப்படியே தாங்க இருக்கு. மக்களை நேரா சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது நிறையவே இருக்கு சார். யாரு விஜய் நேரா சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, போனாதான் 1008 கண்டிஷன் போடுறீங்களா? அவர் எப்படி சந்திப்பாரு? அப்ப முதல்வர் ஆயிட்டா எப்படி சந்திப்பாரு? கண்டிப்பா சந்திப்பாரு. ஆட்சி அவர் கையில தானே இருக்கும். அப்ப யாரு தடை போடுவா? இல்ல, தடை போடுறத தாண்டி போற வந்தானே கூட்டம் கூடியிருக்குன்னு ஒரு காரணம். ஒரு முதல்வர் ஆனாலும் அந்த கூட்டம் கூடும் இல்ல. கூட்டம் கூடுனாக்கா போலீஸ் கண்ட்ரோல் அவர் கையில தானே இருக்கு. அதுக்கு ஒரு இலாக்கா ரெடி பண்ணி தானே பண்ணுவாரு. அவருக்கே போட்டா ஒரு நீதி வழங்காம சார், அவருக்கு எல்லாம் போலீஸ்னாக்கா முக்கியமா பாதுகாப்பு தருவாங்க தானே. ஆனா சினிமால பேசுற மாதிரியே பஞ்சு டயலாக்கள் தான் பேசுறாரு நம்ம அரசியல் நடைகள்ல. அப்படி ஒண்ணும் தெரியலங்க. கேஷுவலா மக்களோட மக்களா தானே பேசுறாரு அவரு. காதுல ஊத்து டால்டா ஊத்தாரு. ஏங்க இவங்களாம் அசிங்கமா கேக்குறப்ப அவரு சொல்றாரு, போர்வையா பேசுறாரு. ஆமாங்க. அப்புறம் வேற எப்படி பேச சொல்றீங்க? ஒருமையில பேசினாதான் ஒருமையில பேசுறாரு, மரியாதை இல்லாம பேசுறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் மக்களுக்கு புரியுற மாதிரி தானே பேசணும். அதனாலதான் அப்படி பேசுறேன். திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னா விஜய் அவர்கள் அவர் என்ன பண்ணுவோம்னு சொல்லாம மறுபடியும் திமுக பேசுறது எப்படி பாக்குறீங்க? திமுக திட்டுறாரு. அவர் என்ன செய்வாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சார், என்ன செய்ய போறன்றத சொல்லிட்டாரு சார் ஏற்கனவே. இதெல்லாம் நான் மக்களுக்கு செய்ய வேண்டியது. தஞ்சாவூர் இதுல கூட மீட்டிங்ல கூட சொல்லியா? விவசாயிகளுக்கு சொல்லிட்டாரு. ஆமா, எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லுவாரு சார். ஒரு தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவர் முடிவு எடுப்பாரு. எல்லாத்தையுமே ஒரே டைம்ல சொல்லிட்டா அப்புறம் எப்படி சார்? டிவிக்கே தான் சார். விஜய் வந்தா நல்லா பண்ணுவாரு அந்த நம்பிக்கை இருக்கு. அவர் வந்தா தானே தெரியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்றீங்க. இல்ல என்ன அந்த மாற்றத்தை கொடுப்பாருன்னா விஜய் தருவாரு. என்ன கொடுப்பாரு? அரசியல வேற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இப்ப நடக்கிறதெல்லாம் அரசியல் மாதிரி இல்ல. இப்ப திமுக எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க, ஸ்கூல்ஸ் வந்துட்டாங்க, ரொம்ப பெரிய ஐடி பார்க் வந்துட்டாங்க, திறந்துருக்காங்க எல்லாம் ஓகே. ஆனா அதனால யாருக்கு யூஸ் இருக்கு? எவ்வளவு பேர் அதை கொண்டாடுறாங்க? பசங்க நல்லா படிப்பாங்க. நல்லா படிச்சீங்கன்னா நேரா அந்த கம்பெனில வேலை செய்யலாம் இல்லையா? நல்ல எஜுகேஷன் கொடுக்கும்போது நீங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஆனா டோட்டலா இதுல எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. விஜய் அந்த காரியத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாருன்னா நீங்க என்ன எஜுகேஷன் பாலிசியா விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயினா இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லாம் இந்த ட்ரக் அடிக்ட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். அது கம்மியாச்சுனாலே எஜுகேட்டட் ஓரியன்டா எல்லாரும் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் அவர் புதுசா ஒண்ணு கொண்டு வருவார் ப்ரோ. அதுதான் வேணும் இப்ப தமிழ்நாட்டுக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற எந்த ஆப்ஷனுமே தேவையில்ல. விஜய் வந்தாருன்னா நீங்க பாப்பீங்க. விஜய் கட்சி இருக்குமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்காட்டா? புது கட்சி நிறுத்தணுமா? நாட்டு நல்லது பண்ணா சந்தோஷம். மற்ற மாதிரி விவசாயிகளுக்குன்னா 5 ஏக்கர் கீழே இருக்கவங்களுக்குன்னா கடன் தள்ளுபடி எல்லாம் கொடுக்கணும்னு விஜய் சொல்றாரு. அதனால சந்தோஷமான செய்தி.
விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த மருத்துவ படிப்பு செலவெல்லாம் கவர்மெண்டே ஏத்துக்கிறோம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மெடிக்கல் கவர்மெண்டே வந்து இலவசமா அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணுங்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் செய்தானம்மா. இலவசன்றது இப்படி போகலாம், பணமா தான் கொடுக்குறாரு. தப்பு. எஜுகேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும். ரேஷன் கடையில வந்து பாக்கெட் போட்டு வச்சிருக்க கரெக்டா நிறுத்து, இல்லைன்னா ஏமாத்துறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இப்போ அது உள்ளிட்டு தான் அது அடிப்பாங்க. எடப்பட்டு கொடுக்க சொல்லி ஒரு 100 கிராம் வச்சு ஒரு பொருளுக்கு 100 கிராம்னா அப்போ 10 பொருள் வச்சு 1 கிலோ. விஜய்க்கு கொள்கைகள் சொல்லும் போது இந்த மாதிரி விவசாயிகளுக்கான முக்கிய கொள்கைகள்லாம் அறிவிக்கும் போது விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. கொள்கை இல்லைன்னு பேசுறவங்களுக்கு அது சரிப்படியா இருக்க மாட்டாங்க. அது வந்து வச்சா ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டு வச்சுக்கா, அதில் ஒரு பையன் நிச்சயம் அவர் பொருள் போடுவான். அது யாராலும் தடுக்க முடியாது, பெற்றவங்களால கூட தடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றாரு விஜய்? அந்த அவரும் விஜய் நீங்க சொல்றதை தான் சொல்றாரு. எல்லாரும் வீட்டுல விஜய் இருக்காங்க. ஒரு வீட்டுல விஜய் இருக்கானே அவனை தடுக்கவே முடியாதுங்கிறாரு. அதே நீங்களே சொல்லுங்க. உண்மைதான் பார்த்து. ஏன் அப்படி விஜய்க்கு ஒரு ஆதரவு நினைக்கிறீங்களா? அதாவது என்னை பற்றி இளைஞர்களுக்கு சப்போர்ட்டாக பயங்கரமாக பண்ணுறாரு அவர். அது பிடிக்குது எனக்கு. உங்க சப்போர்ட்லாம் யாருக்குண்ணா? எனக்கு அதாவது நான் பொதுவாக சொல்லணும்னா நம்ம வந்து எனக்கு ஆரம்பத்துல விஜய் பிடிக்கும். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்ல என்ன ஒரு காரணம்? ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன் எல்லாரும். இப்ப நேத்து வந்து விவசாயத்தை பத்தி எல்லாம் பேசிருந்தாரு கேட்டீங்களா? அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் பேசியிருக்காரு. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்கலாம்னாரு. அது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தான். இந்த ரேஷன் கடையில விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இல்ல ரேஷன் கடையில வந்து பாக்கெட் போட்டு கொடுத்துருங்க, ஏன்னா கம்மியா போட்டு மக்களை ஏமாத்துறாங்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் உண்மைதான். நிறைய ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். வந்தா நல்லா தான் இருக்கும். டெய்லி விஜய் மேல ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து விவாகரத்து இப்போ பிரச்சனை, யாரும் ஒருத்தர் புதுசா வரவங்க அவங்க விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தளபதி பயப்படுவாரா? போயிட மாட்டாரு. வாய்ப்பு. சங்கீத பிரச்சனை கொண்டு திமுக காரங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அரசியலுக்கு வந்தா எம்ஜிஆருக்கு அப்படிதான் பண்ணாங்க, இப்போ இவருக்கு அப்படிதான் பண்றாங்க. அதாவது வெற்றி வாய்ப்பு நாங்க பண்றோம். ஏன் விஜய் பார்த்து பயப்பட நினைக்கிறீங்க? ஏன் விஜய் பார்த்து பயப்பட? தெரியலையே, அது அவங்க தான் தெரியுமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஜய் வெற்றி பெற்றாருன்னு பயந்துடுறாங்களா? அது அப்படி கூட இருக்கலாம். இந்த மக்கள் ஆதரவு விஜய் சைடு இருக்கு. மக்கள் ஆதரவு விஜய்க்கு நிறைய இருக்கு. நீங்க வந்து முன்னாடி எந்த கட்சி உங்களுக்கு ஆதரவா இருக்கு விஜய் வர்றதுக்கு முன்னாடி? நான் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே போட்டிருந்தேன். இப்போ நான் டிவிக்கே தான். டிவிக்கே தான். வெற்றி வாய்ப்பு இருந்தா நீங்க எந்த ஏரியா போவீங்க? வெற்றி வாய்ப்பு நாங்கள் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அங்கெல்லாம் சொல்றாங்களா? எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இல்ல இந்த திருவண்ணாமலை அந்த சைடு நம்ம ஏரியா சைடு எல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாதிய பிரிவு இருக்குல்ல, நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி எப்படி விஜய் போடுவீங்க? அப்படிலாம் ஜாதின்றதுல வேற. சரி. அவர் நாங்கள் ஒரு இதுவாக பார்க்குறோம், அண்ணனா பார்க்குறோம், அவ்வளோதான். அதனால எங்கள் ஓட்டு எல்லாருக்கும் அண்ணன் தான். இல்ல நீங்க போய் நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க அப்படின்னு போடுவீங்கன்னா? அப்படிலாம் கிடையாது. யார் நின்னாலும் ஓட்டு போடுவோம். விஜய் கோசம் போடுவோம், அவ்வளோதான். விஜய் பத்திரம் போடுவோம். அவ்வளோதான். அப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஆல்வேஸ் விஜய் தான் ப்ரோ. ஏன் விஜய்க்கு தான்? ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் ப்ரோ ஒரு புதுசாக ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அது புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வராரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா வந்து பரம்பரையாக இருக்கிறத வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் புதுசாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கணும். அது இவர் வந்தால் நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். விவசாயத்தை பத்தி பேசுறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? விவசாயம் அதாவது வந்து எல்லாரும் பேசுறது தான். பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து புதுசாக ஒருத்தர் பேசுகிறாரு, நடிச்சுட்டு வந்து இப்போ பேசுறாருன்னா அவர் கொஞ்சம் எல்லாமே ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். போக போக தான் எல்லாமே தெரியும். விவசாயிகள் கடன் தள்ளுபடி எல்லாம் வந்து திமுக சொல்லுறது சாத்தியமே இல்லை. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள் கடன் தள்ளுபடி இருக்கும்போது உதவி பண்ண முடியும். அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அது வந்து மேல் இடத்துல உட்காந்தா தான் அதை பண்ண முடியும். அவர் சொல்கிறாரு இது எப்படியும் 2026 தான் பார்க்க முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இளைஞர் மத்தியில விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இதுல என்ன சந்தேகம்? நீங்க வந்து ஒருவேளை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்க? இந்த காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும். ஒரு புதிய மாற்றம் கொண்டு வரலாம், போடுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே போட்டாச்சு, டிஎம்கே இருந்தாச்சு. அவர் வந்து போட்டதுனால ஒன்றும் லைஃப் ஃபுல்லாக இருக்க போறது இல்லை. 5 வருஷம் தான் இருக்க போறாரு. என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே அப்படின்ற கோசம் சொல்லுவேன் நான். விஜய்க்கு வரவேற்பு இருக்குன்னு இருப்பாரு. எங்க ஊர் சைட்ல இருக்கு மோஸ்ட்லி. ஆனா இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள், ஒரு விஷயம் பண்ண போறாருன்னா விமர்சனங்கள் இல்லை அப்படின்னா தான் ஒரு பெரிய விஷயம். இப்போ விமர்சனம் இருக்குன்னா அதாவது வந்து அவங்க பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் தாக்கு பிடிப்பாரா விஜய்? இதுவும் பிடிச்சிட்டு தானே இருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதுக்கு பயந்து கண்டிப்பா விஜய் திரும்ப படம் நடிக்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. 100% எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. மேபி அது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். தாக்கு பிடிப்பாரா? தாக்கு பிடிப்பாரு, கண்டிப்பா பிடிப்பாரு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாக்கு பிடிப்பாரா? தாக்கு பிடிப்பாரு. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை பாருங்களேன். சினிமாவுக்கு இதுக்கு மேலே போக மாட்டார். அரசியலுக்கு வந்துட்டார், அவ்வளோதான். எல்லாரும் நல்லது பண்ணுறது தான் வந்துக்கிறாரு. இத்தனை நாள் இருங்க பண்ணதை விட இப்போ அவர் நிறைய பண்ணுவார். ஒரு மாற்றம் கிடைக்கும். அதான் கன்ஃபார்மாக போக மாட்டார், சினிமாவுக்கு போக மாட்டார். இதுதான். நேற்று வந்து சொல்லிருந்தாரு மருத்துவ இதெல்லாம் வந்து கவர்மெண்டே ஏற்றுக்கிறோம் இருப்பாரு. அதெல்லாம் சரியான திட்டம்னு நினைக்கிறீங்களா? நடைமுறைக்கு சாத்தியப்படணும். இத்தனை வருஷம் இவங்க இருந்து என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணவே இல்லைல்ல. இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன காரணம்னு சொல்லுவீங்க? அதாவது
ஆரம்பகட்ட காலத்துல இருந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து அவர் மட்டும்தான் வராரு. ஓகே, ஸோ அவருக்கு வந்து மணி மைண்ட் இல்லை. ஓகே, ஏடிஎம்கே டிஎம்கே வந்து 20% மக்களுக்கு செஞ்சாங்கன்னா இவர் 50-50, ஆல்மோஸ்ட் ஒரு 50%ஆவது மக்களுக்கு செய்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் தான். இந்த விவசாயிகளுக்கு நிறைய திட்டம் வந்து ரேஷன் கடையில வந்து பெண்கள் பாதி ஆண்கள் பாதி, பெண்களுக்கு பெண்கள் போடுற இடை போடுறவங்க, ஆண்களுக்கு ஆண்கள் இடை போடுறவங்க அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. இந்த சமத்துவமான திட்டங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இவர் 50% பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. எல்லாமே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர் மேல இருக்கிறவங்களுக்கு இல்லை, அது வந்து கரெக்டான இதுதான். ஏன்னா 5 ஏக்கருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அவர் இப்போ தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுவரை என்னன்னா தள்ளுபடின்னு பண்ணுவாங்க. ஓகேவா, தள்ளுபடின்னு பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னன்னா யாருக்கு வந்து தள்ளுபடி ஆகுமோ அவங்களுக்குலாம் ஆகாது. ஆல்ரெடி நானும் வந்து ஊரில் அக்ரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாருக்கு தள்ளுபடி ஆகுமோ ஆகாது. இப்போ அந்த சொசைட்டிலே வந்து அவங்களோட யார் யார் வந்து அவங்களுக்கு இப்போ ஃப்ளெக்சிபிளான ஆள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல்லாகவே தள்ளுபடியே பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 ஏக்கருங்கிறது வந்து ஓகே தான், அது வந்து நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய விஷயம். ஓகே தான்.